முல்லைத்தீவு முத்தேன்கட்டு குளத்தில் உள்ள மீன்கள் இறப்பதனால் தமது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக முத்தேன்கட்டு மீனவர் சங்கம் தெரிவித்துள்ளது. குத்தகை அடிப்படையில் தொழில் புரியும் ஒருவர் இறந்த மீன்களை சந்தையில் விற்பதன் காரணமாக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக முத்தேன்கட்டு மீனவர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். நாங்கள் சின்ன காலத்திலிருந்து இந்த குளத்து தொழில் நம்பிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் இப்போ திடீரென்று சொல்லி இப்போ இந்த குளக்கட்டு வேலைக்காகவோ தண்ணி திறந்தாரையோ இல்லாட்டில் இதுக்கு வேற என்ன ஒரு நோயோ வருத்தங்கள் வந்திருக்காள் அந்த மீனுக்கு. இதை இனங்கண்டு அந்த மீனுக்கு என்ன வருத்தம் இருக்கிறத இனங்கண்டு நாங்கள் 95 அங்கத்தோடு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் வேற தொழில் இல்லை. எங்களுக்கு இருக்கிறது வீடும் 1 ஏக்கர் காணியும். நாங்கள் வேற தொழிலில் ஈடுபடுறதில்லை. அதால் இந்த நோய் என்ன பிரச்சனைனா நாங்கள் இப்போ பிடிக்கிற மீன் கூட 20 கிலோ பிடிச்சா வந்தால் 4 கிலோ மீன் தான் கொடுக்கக்கூடிய வசதியில் இருக்கு. மிச்ச மீன் அது அந்த மீன் நோய் வாய்ப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த மீனை கழிச்சு வைக்கக்கூடிய நிலப்பாட்டில் இருக்குது. இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் ஒரு 40-90 குடும்பத்துக்கிட்ட வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படியான இழப்புகள் இந்த ஈடுகளும் இந்த காலம் இப்பதான் வந்திருக்கு. இப்படியான பிரச்சனை அது தண்ணி காண குறைவோ இல்லை மீன் கூடிய குறைவோ நாங்கள் இனங்கண்டு இன்னும் சரியா கண்டுபிடிக்கவில்லை. எங்களுக்கு வேற நிறுவனமோ எந்த உதவியும் எங்களுக்கு எந்த ஒரு அமைப்பும் தரவில்லை. சரியான கஷ்டத்து மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் நீரியல் உயிரினங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளும் நாரா நிறுவனத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. முத்தியன்கட்டு குளத்தில் மீன்கள் இறக்கின்றமை தொடர்பில் ஆராய்வதற்கு தமது குழு ஒன்றை அனுப்பியுள்ளதாக நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர் கணபதி பிள்ளை அருளானந்தம் தெரிவித்துள்ளார். மேலும் கடற்தொழில் திணைக்களத்துடன் இணைந்து இந்த விடயம் குறித்து ஆராய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.